ஹே ஹாய், நான் சத்யா கிருஷ்ணன். இது என்னோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, இன்ட்ரோ வீடியோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட சேனல் பேர் சொல்லிடுறேன், வாட்ச் மீ ஃபீல் மீ. ஸோ கேட்கவே நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கணும். ஸோ இந்த பேர் நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு பேசிக்காக எதுவுமே வராதுங்க, ஓகேவா? என்ன பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ டிக்டாக் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு வீடியோஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் டிக்டாக் இழுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாக எனக்கு இன்ஸ்டா யூடியூப்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் பட் எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இன்னும் அது இருக்குது. பட் அது டைம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு பிடிச்சது எதாவது பண்ணலாம்னு யோசிக்கும் போது பிடிச்சது ஒன்றுனா மூவி பார்க்குறது பிடிக்கும். அது ரொம்ப நாலேஜ் மூவி பார்க்குறது அப்படின்னா அப்படி இதால மூவி பார்க்குறது பிடிக்கும். அதுவும் மேக்ஸிமம் எனக்கு தியேட்டர் போய் பார்க்குறதா பிடிக்கும். ஓடிடி மொபைலில் பார்க்குறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே, நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மூவி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னா வாட்ச் மீ ஃபீல் மீ அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு மூவி பார்த்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அவ்வளோதாங்க. ஸோ அந்த ஃபீலை ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் தேட்டர் போவோம் கரெக்டாக. நம்மளோட லெஃப்டில் ரைட்டில் ஒரு நல்ல ஒரு மூவியில் நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எப்படி டைரக்டராக இருக்கலாம், இல்லை நல்ல நாலேஜ் இருக்கும், ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களும் நாமளும் படம் பார்க்க போகிறோம், ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சீன் பார்த்துருப்போம், கண்டிப்பாக நமக்கு ஹானஸாக பிடிச்சிருக்கும். பிடிச்சதுக்கப்புறம் வா அப்படிம்போம், அவங்க நேடா அப்படின்ட்டுருவாங்க. அப்போ தான் ஓகே அப்படின்னு. அப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே போய் மூவி நல்லா இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக என்ன ஆகும்னா, நம்ம நார்மல் ஆடியன்ஸ் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, இவங்களே சொல்லிட்டாங்க படம் நல்லா போகல அப்படின்னு. பட் ஆனால் ஆடியன்ஸாக போய் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த மூவிஸ் பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ளாப் அப்படின்னு சொல்றதுக்காக நல்ல மூவி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு நம்மளால பண்ண முடியாது. ஸோ நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறோம்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது தான் அப்போதான் நான் யோசிச்சேன், ஒரு படத்தை ஹிட் ஓகே, ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ளாப் அப்படின்னு சொன்னாலுமே அந்த படத்தையுமே எடுக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு இருப்பாங்க, ஓகேவா? அதுக்கும் நிறையா ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக்கு, ஃபைட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கும் மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மூவி ரிலீஸ் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் முடிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும், ஓகேவா? அதை நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ளாப் சொல்லிடுறோம். ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ஒரே மாதிரி ஒரு மூவி பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் ரிவ்யூ மூலமா ஸ்பாயிலாகி மூவி போகாமையே இருந்திருப்பாங்க, கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நாம பார்க்கலாம். ஸோ நான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபீல் ஆகும் மூவில, வா இது செம்மையா இருக்கே, சூப்பரா இருக்கேன்ட்டு. பட் அதை நான் வெளியில கன்வே பண்ண மாட்டேன், நான் மனசுக்குள்ள வச்சுக்குவேன். பட் லேட்டரா என்ன ஆகும்னா, நான் என்ன யோசிக்கிறேனோ அந்த பாயிண்ட் தான் ஸ்ப்ரெட் ஆகும். இன்ஸ்டாலாட்டும் இதாட்டும் நிறைய மூவிஸ் இருக்கு. நான் லேட்டரா இப்போ ரீசெண்டா பார்த்த படங்களே அது இருக்கு. ஸோ லேட்டரா அது ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்மளோட பாயிண்ட் இல்லை, நம்ம இதை அப்பவே யோசிச்சோம் இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம போகலாம், கரெக்டா? என்னன்னா, இது சிம்பிளா சொல்லணும், நம்ம லைஃப்ல நம்ம சொல்லுவோம், எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையுமே ஒரு மோசமா இருந்தாலும் அதுல இருந்து என்ன ஒரு குட் திங்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த மூவில நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்படிதான் நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப மேல அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு பிடிச்ச சீன்ஸ் நான் அவங்க கூட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மூவி வருதா, இல்லை சப்போஸ் எல்லா படமும் பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது, காசு வேணும். ஸோ ஓடிடியில் என்ன மூவி பார்க்குறனோ அப்பப்போ எனக்கு அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் கொடுக்குறேன். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சா தூக்கியும் விடலாம், இறக்கியும் விடலாம். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ போடுறேன். எடிட்டிங் அது இது எதுவுமே வராதுங்க, பின்னாடி ஷேடோ கூட தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. அதே சேம் டைம் ஏதாச்சும் ஃப்ளாஸ், நான் பேசுறது, நான் மூவி ரிவ்யூ பண்றதா கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா வழக்கம் போல கழுவி ஊற்றிடுங்க. போக போக பார்த்துக்கலாம். பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணுமேன்னு தோணுச்சு, அவ்வளோதான். ரொம்ப நாளாக பண்ணணும்னு யோசிக்கிறத விட ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு தோணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து நான் ஒவ்வொரு மூவியாக நான் பார்க்குறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். எதனாச்சும் கொலாப்ஸ் இருந்துச்சுன்னா சாரி. பேசுறது ஸ்பீடாக இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் மூவியில் பார்க்கலாம். டாடா, பை பை.